இருக்கா? Is it easy? Blood there will be only plasma which is nothing but there's something also present which is called as ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா? இஸ் இட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் இருக்கா இல்லை ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கா? எதாக இருந்தாலும் ப்ளீஸ் கிவ் சஜஷன்ஸ், we will improve. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, போன கிளாஸில் ஒரு கொஷின் கேட்டேன். பிளட்டில் தேர் வில் பி ஒன்லி பிளாஸ்மாவா, தேர் சம்திங் ஆல்சோ ப்ரெசன்ட் விச் இஸ் கால்ட் அஸ் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன? ஆர் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விச் இஸ் நத்திங் பட் அ டைப் ஆஃப் செல் விச் இஸ் present in the blood. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் blood cells. ஓகே, இந்த blood cells வந்து இட் இஸ் divided into three. I can write. Okay, it's clear. One is RBC. That you call it as red blood cells. RBC க்கு இன்னொரு பேர் வந்து red blood cells. அதை தவிர்த்து இன்னொரு பேர் வந்து எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so as you all know, this RBC, it consists of something called as hemoglobin, HB அப்படின்பாங்க. இந்த hemoglobin is a protein which is present in this cell. எந்த இதில்? RBCல. Okay, and the hemoglobin தான் it gives red color to blood. ஏன் hemoglobin gives red color to blood? Because hemoglobin carries oxygen. When it carries oxygenated, when it is carrying oxygen, the hemoglobin will be deep red in color, and when it is carrying carbon dioxide, it will be dark red in color. ஓகேவா? சரி, இந்த ஆர்பிசி செல் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் சம்வேர் கால்ட் அஸ் போன் மேரோ. சரி, இந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன? இந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா, இட் வில் பி அரவுண்ட் right here only. Male வந்து it will be around 120 days and in female it will be around 110 days. இது ஒரு type of cell which is present in blood. There will be another type of cell which will be present in blood called as WBC. என்னப்பா அது WBC அப்படின்னா? You all know very well WBC is also called as white blood cell. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லியூகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த WBC என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி அண்ட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு சர்வைவ் இன் டே டு டே லைஃப் ஃப்ரம் மெனி பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது பல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த WBC இருக்குது. இந்த WBCனால தான் நம்ம சர்வைவ் ஆகிட்டு இருக்கோம். இல்லைனா we will be attacked by many diseases. ஓகே, சரி, இதுக்கு என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பெருசாக ஒன்றும் கலர்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் கலர்லெஸ். ஓகே, அண்ட் இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் இன் த சேம் ஸ்பாட் கால்ட் அஸ் போன் மேரோ. ஓகே, அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். 12 hours to 1 day. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து வித்தின் 12 hours to 1 day, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அல்லது 1 day வரைக்கும் தான் இதோட லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, புது WBC செல்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் we are daily healthy. ஓகே, ஸோ இந்த WBC cells it is divided into two types called as granulocyte and agranulocyte அப்படின்பாங்க. ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த கிரானுலோசைட்ஸ், கிரானியூல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரானுலோசைட்ஸ்லாம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ grain like structure which is made up of protein or a granule like structure which is made up of protein. In the granulocytes it is divided into 3 NEB. நான் எழுதின மாதிரி எழுதாதீங்க எக்ஸாமில். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியூட்ரோஃபில், ஈசோஃபில், பேசோஃபில். இதெல்லாம் I guess you would have studied in your lower classes, but it's okay. It's not late to know things. Okay, so granulocytes it is divided into 3. They are neutrophil, eosophil, basophil. என்ன இது மூணு? இதோட மூணு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேம்
It is involved in immune response, inflammatory responses தான் it is getting involved. என்னது புரியாத வார்த்தை அப்படின்னு கேட்டால் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, எனக்கு வந்து ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு இடத்துல வந்து எனக்கு எறும்பு கடிச்சிருச்சு. அப்போ உடனே என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து லைட்டாக வீங்கிடும். அல்லது வண்டு கடிச்சிருச்சு, அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஐ வில் ஹாவ் அ ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் விச் இஸ் இனிஷியேட்டட் பை திஸ் ஈஸ்னோஃபில். இதெல்லாம் பார்ட் ஆஃப் WBC செல்ஸ் தான். இப்போ திடீர்னு நான் வந்து ஃபார் சம் பீப்புள் இஃப் யூ சி பிரிஞ்சால் சாப்பிட்டா ஒத்துக்காது. திடீர்னு மூஞ்சிலாம் அப்படியே தடிப்பாக வந்துடும், செவந்துரும் மூஞ்சிலாம். ஏன்? இட் கிரியேட்ஸ் அ அலர்ஜிக் ரியாக்ஷன். இது என்னோடய பாடிக்கு ஒத்துக்கலை, இதுக்கு சேரலை என் பாடிக்கு அப்படின்னு சொல்லி உன்னோட WBC செல்ஸ் இண்டிகேட் பண்ணுது. இந்த பார்ட் ஆஃப் WBC செல்ஸ் விச் பார்ட்? பேசோஃபில்ஸ். ஸோ இப்போ அந்த நியூட்ரோஃபில்ஸ் என்ன பண்ணும்? இட் இஸ் இன்வால்வ் இன் நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். கிளியர்? இந்த A granulocytes, it is divided into two. They are monocyte and lymphocyte. ஓகே, என்னப்பா இது மோனோசைட் லிம்போசைட் அப்படின்னு என்ன? மோனோசைட், இட் இஸ் ஆல்சோ அ WBC செல் விச் இஸ் மெயின்லி இன்வால்வ் இன் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் க்ரானிக் டிசீஸ். க்ரானிக் டிசீஸ் அப்படின்னா இப்போ ஒரு வருஷமாக எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, 1 or plus years டிசீஸ் இருக்குது, அந்த மாதிரி டைப் ஆஃப் டிசீஸ் பேர் தான் க்ரானிக் டிசீஸ். என்ன டிசீஸ் சொல்லலாம்? டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் யூ கால் இட் ஆஸ், இட் கம்ஸ் அண்டர் க்ரானிக் டிசீஸ். இந்த மாதிரி டிசீஸோடலாம் யார் அதிகமாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோனோசைட். இந்த லிம்போசைட்ஸும் இட் இஸ் டிவைடட் இன்டு ஃபர்தர் T lymphocytes and B lymphocytes which is mainly involved in antibody production. இவங்க தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இந்த லிம்போசைட்ஸ் தான் மெயினாக. ஓகேவா? ஸோ இதுதான் WBC செல்ஸ். இவ்வளோ பெருசு, அதனால தான் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா பிளேட்லெட். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிளேட்லெட்டு யார் இவங்க அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் இன்வால்வ்ட் இன் பிளட் கிளாட்டிங். பிளட்டை கிளாட் பண்ண உதவுவாங்க. இந்த பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு எங்கேயாவது கட்டு ஏற்பட்டுச்சுன்னா பிளட்டு ஸ்டாப்பே ஆகாது. ஸோ இந்த பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேட்லெட்ஸும் இட் இஸ் கலர்லெஸ். ஓகே, அதே மாதிரி இட் இஸ் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ. அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இட் இஸ் அரௌண்ட் 5 to 9 days. சரி, கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ். இப்போ எனக்கு ஒரு டவுட், இதில் காமனாக பார்த்தேன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ, இதுவும் எங்கே இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ, இதுவும் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ. அப்போ போன் மேரோனா என்ன? வாட் இஸ் திஸ் போன் மேரோ? வேர் இட் இஸ் ப்ரெசன்ட்? போன் மேரோ இட் இஸ் அ ஸ்பாஞ்சி சப்ஸ்டன்ஸ். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்? போனோட சென்டரில் இருக்கும். ஓகே, ஃபைன். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் சம்திங் கால்ட் அஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ். ஜஸ்ட் ஃபார் நாலேஜ், போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இட் வில் ப்ரொடியூஸ், ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர், இட் வில் ப்ரொடியூஸ் இன் த பிளட் செல்ஸ். In the bone marrow, it produces a type of cell called as bone marrow stem cells. And the bone marrow stem cells தான் blood cells produce பண்ணுவாங்க. அந்த blood cells தான் இதெல்லாம் தான் RBC, WBC, platelets, இதெல்லாம் தான் blood cells. Imagine if there is no bone marrow, stem cells produce ஆகாது, blood cells produce ஆகாது. அப்போ blood cells produce ஆகலன்னு என்ன? Imagine there is no RBC, ஆக்சிஜன் யார் எடுத்துகிட்டு போவாங்க? தெரியாது. Imagine there is no WBC, யார் நம்மளுக்கு infectious disease againstலாம் ஃபைட் பண்ணுவாங்க? தெரியாது. Imagine there is no platelets, if we get a cut, blood won't stop. So this is very very important. Okay, I hope I am clear. See you tomorrow in another interesting topic. This is Sudhan. Question. இந்த blood எல்லாம் எது வழியா travel பண்ணும்?
is they have a something called a tube-like structure or it travels open. அதான் நாளைக்கு நம்ம பார்ப்போம். டாடா பபாய் சுதன்.